பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம், ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈரான் மற்றும் அமெரிக்கா பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். எதிர்பார்த்த மாதிரியே ட்ரம்ப் அவர்கள் ஈரானை வரலாற்றிலே முதல் முறையாக அமெரிக்கா இப்போ நேரடியாக தாக்கியிருக்கு. ஸோ இவங்க தாக்கி அழித்தது அவங்களுடைய நியூக்ளியர் பேசஸ், 3 முக்கியமான நியூக்ளியர் பேசஸ். ட்ரம்ப் அவர்கள் இதை பற்றி தன்னுடைய ட்ரூத் சோஷியல் அப்படின்ற ஊடகத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். ஸோ 3 முக்கியமான மிலிட்ரி பேசஸ் நியூட்ரலைஸ் ஆகிருக்கு. இப்போது நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இது எதிர்பார்த்தது தான். பட் இதில் 2-3 ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 2 வாரம் டைம் தரோம், 2 வாரத்துக்குள்ளே நீங்கள் ஒரு ஒப்பந்தத்துக்கு வராட்டி நாங்கள் தேவைப்பட்டால் உங்கள் அணு ஆயுதங்களை தாக்குவோம் அப்படின்னு சொல்லிலாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த 2 வாரம் அப்படின்னு சொன்னது பேசிக்கலாக ஒரு டைவர்ஷன். ஸோ 3-4 நாட்களுக்குள்ளே தாக்கியிருக்காங்க. ஃபர்தோ ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். ஈரானுடைய அணு உலைகள், குறிப்பாக அணு ஆயுதங்கள் ரொம்ப ஒரு சாலிடான ஒரு மலையை குடைஞ்சு உள்ளே கிட்டத்தட்ட 200 அடிக்கு உள்ளே கொண்டு போய் வச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபெசிலிட்டி இது தாக்கப்பட்டிருக்கு. நத்தான்ஸ் மற்றும் எஸ்ஃபஹான், இந்த 3 இடங்கள், ஃபார்தோ, நத்தான்ஸ் மற்றும் எஸ்ஃபஹான், இந்த 3மே தாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இதில் வந்து ஃபார்தோ இஸ் கான் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. அதன் பிறகு அவருடைய சேம் ரெட்டாரிக், அமெரிக்கா மாதிரியான உலக நாடுகள், உலகத்தில் எந்த ஒரு நாடுமே கிடையாது, வேறு எந்த ஒரு இராணுவமும் இந்த மாதிரியான தாக்குதலை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, இதை தான் நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் நூர்கானில் தாக்கணும், அன்றைக்கெல்லாம் இது வந்து கிடையாது. பட் அவங்க நாட்டை அவங்க பெருமையாக தான் பேசுவாங்க. ட்ரம்ப் அவர்கள் இதில் கம்மி கிடையாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உடனடியாக அமைதிக்கு வாங்க, இல்லைனா அடுத்த தாக்குதல் இதை விட பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். அமெரிக்க இராணுவத்தை விட சிறப்பான இராணுவம் எதுவுமே கிடையாது. இது தலைமையேற்று நடத்திய ஒரு ஜெனரலுக்கு ஒரு பாராட்டையும், இதற்கு உறுதுணையாக செயல்பட்ட இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேலுடைய இராணுவம், இஸ்ரேலுடைய அரசியல் தலைமையான பிரதமர் நெத்தன்யாஹூ அவர்களுக்கும் ஒரு பாராட்டையும் தெரிவிச்சிருக்காரு. தெரிவித்த பிறகு உலக அமைதிக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுட் நோட்டோட முடிக்கிறாப்புல. இவங்களுடைய மார்க்கோ ரூபியோ இவங்க அடுத்த நாள் வந்து டீட்டெயிலாக ப்ரீஃபிங் கொடுப்பாங்க, மிஷன் ப்ரீஃபிங், என்ன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு என்னன்னு சொல்லிட்டு. பட் ஓரளவுக்கு இப்போ கிளியராக தான் இருக்குது என்ன ஆயுதங்கள் பயன்படுத்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ ட்ரம்போட கடைசி எச்சரிக்கை என்னன்னா, உடனடியாக நீ வந்து டீலில் சைன் பண்ணு, இல்லாட்டி இதோட கடுமையாக நாங்கள் தாக்குவோம் அப்படின்ட்டு. இப்போது இதில் என்னென்ன ஆயுதங்கள் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு B-2 ஸ்பிரிட் ரக விமானம். இதை பற்றி ஏற்கனவே நம்ம டீட்டெயிலாக ஒரு காணொலி போட்டிருக்கோம். அமெரிக்கா தன்னிடம் மட்டுமே பிரத்யோகமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெல்த் பாமர். கிட்டத்தட்ட ஒரு வாஷ்ரூம், உணவறை போன்ற பல விஷயங்கள் உள்ள இருக்கக்கூடிய உலகத்திலேயே நவீனமான ஒரு போர் விமானம். வெறும் 19 தான் அவங்க வச்சுருக்காங்க. ஒரு விமானம் கிட்டத்தட்ட $3 பில்லியன், கிட்டத்தட்ட 30,000 கோடி மதிப்புள்ளது. இது அமெரிக்காவுடைய ஸ்ட்ராட்டஜிக் அசெட். இது எல்லா நேரத்துலையும் அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. ரொம்ப முக்கியமாக கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த சில முடிவுகள் எடுக்கும் பொழுது, உலக நடவுகளை மாற்றணும்னு நினைக்கும் போது மட்டும்தான் இதை பயன்படுத்துவாங்க. ஸோ B-2 ஸ்பிரிட் ரக விமானங்கள் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதோட பேசிக்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இது ரேடாரில் உங்களுக்கு கண்ணுக்குள்ளேயே வராது. எந்த ஒரு நாட்டுக்குள்ளேயுமே கிட்டத்தட்ட 17 மணி நேரம் 20 மணி நேரம் நடுவில் போய் நீங்கள் ஃபியூல் மட்டும் போட்டிருந்தீங்களே போதும். 3-4 விமானிகள் இருப்பாங்க ரொட்டேஷனில். இதை வந்து உலகத்தோட எந்த மூலைக்கும் எங்கேருந்து வேணாலும் டேக் ஆஃப் ஆகி அமெரிக்காவில் எடுத்துகிட்டு போக முடியும். கண்டம் விட்டு கண்டம் போகக்கூடிய ஒரு விமானம். கிட்டத்தட்ட 18,000 kg, அதாவது 18 டன் அளவுக்கான ஆயுதங்களை எடுத்துகிட்டு போகக்கூடியது. அணு ஆயுதங்களையும் எடுத்துகிட்டு போக முடியும், சாதாரண ஆயுதங்களையும் எடுத்துகிட்டு போக முடியும். அப்போ இது அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில் இவங்க பயன்படுத்திய குண்டு அம்யூனிஷன் GBU-57A/B அப்படின்னு சொல்லக்கூடிய மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனிட்ரேட்டர் வகையை சேர்ந்தது. GBU-57A மற்றும் B இதுவும் அமெரிக்காட்ட மட்டும்தான் இருக்குது, உலகத்தில் எந்த நாடுகள்கிட்டையுமே இல்லை. கிட்டத்தட்ட 30,000 பவுண்டு, அதாவது ஒரு 13 டன் எடையுள்ள குண்டு. இது 20 மீட்டர் லென்த்து. ஒரு குண்டோட சைஸு கிட்டத்தட்ட ஒரு ஏவுகணையை விட பெருசாக இருக்கும் அப்படின்றத நம்ம இதை பார்க்கலாம். இதோடைய ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200 அடி கான்கிரீட்டை உள்ளே தொலையிட்டு உள்ளே போய் வெடிக்கக்கூடியது.
ஸோ இப்போ இஸ்ரேல் நடத்திய தாக்குதல், இதே நட்டான்ஸ் இதே ஃபர்தோ மேலே இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தினாங்க. குறிப்பாக நட்டான்ஸ் மேலே தாக்குதல் நடத்தினாங்க. இஸ்ரேல் கிட்ட இருக்கக்கூடிய போர் விமானமான F-35, F-16, F-18 வச்சு சிறு ரக குண்டுகளை அதிக அளவு போட்டு ஒரு 5000 பவுண்ட் அது எடை உள்ள குண்டுகளை வந்து போட்டாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா 30,000 பவுண்டு, கிட்டத்தட்ட 6 மடங்கு பெருசு. ஏன்னா இஸ்ரேல்கிட்ட அதை தாண்டி அவங்க கிட்ட இது கிடையாது. ஸோ பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே இஸ்ரேலால் டெஸ்ட்ராய் பண்ண முடிஞ்சுது. பட் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அடி ஆழத்தில் ஒரு கான்கிரீட் போட்டு ஒரு இரும்பு கோட்டையை வச்சுட்டு இருக்கக்கூடியதை அதை பண்ண முடியாது. அப்போ இந்த GBU-57A/B இந்த பாம்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. இதை தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நியூக்ளியர் சைட்ஸு, அணு ஆயுதங்கள் இது போன்ற இடத்துல ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணக்கூடியது. GPS கைடட் மற்றும் இனேஷியா கைடட். இப்போ இந்த B2 ஸ்பிரிட் மற்றும் GB-57 இந்த காம்போவை தான் அமெரிக்கா இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. B2 ரேடாரை தாண்டி போகக்கூடியது. இப்போ எப்பயே தெரியும், B2 ரக விமானம் அப்படின்றது ரேடாரில் சாதனமாகவே சிக்காது உங்களுக்கு. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் அப்படின்றது ரொம்பவும் நலிவுற்று இருக்கு. அவங்ககிட்ட சில முக்கியமான S-300 வச்சிருக்காங்க. பட் அதிகமாக அவங்க சைனீஸ் எக்யூப்மெண்ட்ஸை வச்சிருந்ததுனால சாதாரண விமானங்களே அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ B2 ரக விமானங்கள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஈரான், அதாவது இது எங்கே அவங்க பயன்படுத்துவாங்க அமெரிக்கா அப்படின்னா, வடகொரியா, ஈரான் இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகளில் மட்டுமே பயன்படுத்தக்கூடியது. இது கிட்டத்தட்ட ஒரு வார்னிங்கும் கிடையாது, இதுலேருந்து எஸ்கேப்பும் ஆக முடியாது அப்படின்னா நிதர்சனமான உண்மை. ஸோ ஒரு நாடு தன்னுடைய கட்டிங் ஏஜ் டெக்னாலஜி, இந்த விஷயம் என்ன தவிர யார்கிட்டையுமே உலகத்தில் கிடையாது அப்படின்னு ஒரு வல்லமை வச்சிருக்கும் போது அது எவ்வளோ பெரிய ஒரு வல்லரசு தகுதியை பெறுது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ இந்த GBU-57 மற்றும் இந்த நட்டான்ஸ்ல மட்டும் 6 குண்டுகள் வீசப்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகள் வந்து வருது. 6 குண்டுகள் அப்படின்னா 6 இன்ட்டு கிட்டத்தட்ட 200 அடி உள்ள போய் ஒரு பெரிய குழியை ஏற்படுத்தக்கூடியது. அப்போ நீங்க இதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பாருங்க. இப்போ இந்த மிஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிசூரி ஒயிட்மேன் ஏர்ஃபீல்ட் பேஸ், ஏர்ஃபோர்ஸ் பேஸ்ல இருந்து இது டேக் ஆஃப் ஆகுது. பிறகு குவாம் சொல்லக்கூடிய பசிபிக் பெருங்கடல் இருக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி பேஸுக்கு இது ஷிஃப்ட் ஆகுது. அங்கேருந்து 17 மணி நேரம் இவங்க தாண்டி வந்து ஈரான்குள்ள பூந்து தாக்கியிருக்காங்க. இந்த தாக்குதல் நடத்தும் போது இதோடைய ஃபோர்ஸை மல்டிப்ளை பண்ணுறதுக்காக, இந்த தாக்கத்தை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு டமஹாங்க் மீடியம் ரேஞ்ச் மிசைல்ஸை வளைகுடா பகுதிகளில் அவங்களுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் ஏவிருக்காங்க. ஸோ 30 மிசைல்ஸ், டமஹாங்க் மிசைல்ஸ் மற்றும் இந்த GBU-57 ரக பாம்ஸ். 6 அப்படின்றது ஒரு பகுதிக்கு அமெரிக்கா அஃபிஷியலாக சொல்கிறாங்க. பட் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு விமானம் 2 எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ கிட்டத்தட்ட 6 விமானங்கள் இதில் பயன்படுத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 12 GBU-57 ரக குண்டுகளையும் இவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்றத நம்ம ரஃபாலாக யூகிக்க முடியுது. இப்போது இதோட கேஷுவலிட்டிஸ் எடுத்திங்கன்னா 400 பேர் உள்ள பஸ்பமாயிருக்காங்க. கிட்டத்தட்ட 1700 பேர் அப்படின்றவங்க காயமடைஞ்சிருக்காங்க. பட் ஈரானுடைய அஃபிஷியல் தகவல் வரும்போது இது இன்னும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புமே இருக்குது. ஸோ ட்ரம்ப்போடைய இந்த டீகாய், அதாவது இந்த டிசப்ஷன், ஒரு இது 2 வாரம் டைம் இருக்குது, 2 வாரம் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வேலையை அவங்க பண்ணியிருக்காங்க. இது ஒரு கிளாசிக்கல் மிலிட்ரி ஆப்ரேஷன். ஏன்னா ஈரானை நேரடியாக அமெரிக்கா தாக்குனது இதுதான் முதல் முறை வரலாற்றில். ஸோ வளைகுடா பகுதியில் ஒரு முழு நேர ஒரு பிராந்திய போராக இதை மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு இவங்க கிட்ட. இப்போ ஈரான் பதிலடி தாக்குறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஈரான் கிட்ட 3 ப்ராக்சிகள் இருக்காங்க. ஹெஸ்புல்லா லெபனான்ல, ஹமாஸ் பாலஸ்தீன்ல, ஹவுத்திகள் இதில் பார்க்குறோம், யெமனில் பார்க்குறோம். இப்போ ஹவுத்திகள் ஓரளவுக்கு ரீசனலாக வலிமையாக இருக்காங்க. அவங்க கிட்ட இதே பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகள் இருக்கு. ஸோ செங்கடல் பகுதிகளில் வரக்கூடிய கப்பல்கள், போக்குவரத்து கப்பல்கள் மற்றும் இராணுவ கப்பல்களை அவங்க குறி வச்சு தாக்க ஆரம்பிப்பாங்க. குறிப்பாக அமெரிக்காவிலேருந்து கிளப்ப வரக்கூடிய ஆயில் டேங்கர்ஸ், இல்லை அமெரிக்காவுடைய ஆயில் டேங்கர்ஸ், பிரிட்டனுடைய ஆயில் டேங்கர்ஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு உள்ளே வரக்கூடிய ஆயில் டேங்கர்ஸ், சைனா இந்த ஒரு சில ரஷ்யாவை நாட்டை தவிர மிச்ச எல்லா நாட்டு கப்பல்கள்லையுமே இவங்க வந்து தாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த குறுகிய நேரோ பகுதி, இது ஈரானுடைய நேரடி கண்ட்ரோலில் வந்துச்சு. இதை அவங்க சோக் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா உலகத்தோடைய 30% ஆயில்
நம்மளுடைய கச்சா எண்ணெய்ன்றது இந்த ஒரு நேரோ பாஸ் வழியாக தான் உள்ளே வருது. இந்தியாவுக்கும் சரி, சைனாவுக்கும் சரி, உலக நாடுகள் எல்லாத்துக்குமே சரி. ஸோ இதை அவங்களால கம்ப்ளீட்டாக சோக் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கான வலிமையான கடற்படை அப்படின்றது ஈரான்கிட்ட இருக்குது. ஹமாஸ் வீக்காக இருக்காங்க. ஹமாஸை வச்சு எதுவும் பெரிய லெவலில் பண்ண முடியாது. சிறு லெவலில் பயங்கரவாத தாக்குதல்களை வேணால் இஸ்ரேல் மேலே பண்ண முடியுமே தவிர அவங்களால பெருசாக எதுவும் பண்ண முடியாது. இஸ்புல்லாக்களும் ரீகுரூப் பண்ணி வரத்துக்கு ரொம்ப வருடம் டைம் ஆகும். இன்ஃபேக்ட் இந்த ரெண்டு அமைப்புகளுமே ஈரானை விட்டு ரொம்ப தள்ளி விலகி நிற்கணும் அப்படின்றதுல இப்போ குறியாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த மிலிட்ரி ஆக்ஷன்ஸ்லாம் அவங்க கண்டினியூ பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க ஈரானுடைய அம்பர்லாக்குள்ளே மாட்டக்கூடாது அப்படின்றது தான். ஸோ இப்போ மிச்சம் இருக்கிறது ஹவுத்தீஸ். ஸோ ஹவுத்தீஸ் செங்கடல் பகுதியில் டார்கெட் பண்ணுவாங்க. ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் வந்து டார்கெட் பண்ணும். பட் அமெரிக்காவுடைய 5th நேவல் ஃப்ளீட் இதோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா பஹ்ரைனில் இருக்குது. இப்போது அமெரிக்காவுடைய இராணுவ தளங்களை ஈரான் கை வச்சாக வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக வந்துருச்சு. ஏன்னா இது அமெரிக்கா அவங்கள உள்ள புஷ் பண்ணிட்டாங்க. இப்போ பஹ்ரைன், அதாவது கத்தார், UAE, சவுதி போன்ற பல நாடுகளில் நீங்கள் இந்த மேப் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அங்கே அமெரிக்காவுடைய மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் தாக்குதலுக்கு உள்ளானா இது ஒரு ரீஜனல் வாராக மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா இதுலேருந்து ரொம்ப விலகி நிற்கிறாங்க. இன்ஃபேக்ட் ரஷ்யாவுடைய பிரதமர் புத்தின் அவர்கள்கிட்ட ஏன் நீங்கள் ஈரான் ஆதரவு நிலையை எடுக்கலை அப்படின்னு சொல்லும்போது கணிசமான ரஷ்யர்கள் ஈரானில் இஸ்ரேலில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கணிசமான இஸ்ரேலிகளுக்கு ரஷ்ய மொழி தெரியும், இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் எல்லாத்தையும் பார்த்து தான் நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல்தனமான ஒரு பதிவை அவர் கொடுக்குறாரு. சைனா பார்த்தீங்கன்னா வாயவே திறக்கல, 2 சரப்பும் சண்டை போடக்கூடாதுன்ட்டு. ஏன்னா இதில் மிகப்பெரிய லூசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா. ஈரானுடைய வீழ்ச்சி சைனாக்கு ஒரு சம்மட்டி அடியை கொடுத்துருச்சுன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்தியா ஈரானை மட்டும் நம்பி இல்லை. இந்தியா இஸ்ரேல் உறவு தனியாக இருக்குது, UAEயோட உறவு தனியாக இருக்குது, கத்தாரோட தனியாக இருக்குது, எகிப்தோட தனியாக இருக்குது, கிரீஸோட தனியாக இருக்குது. ஸோ வளைகுடா நாடுகள், பல நாடுகள், குவைத் உட்பட இந்தியா மற்றும் அந்த நாடுகளுடைய பைலேட்ரல் ரிலேஷன் நல்லா இருக்குது. நம்ம ஒரு பெரிய மிலிட்ரி பேஸை கொண்டு போய் வைக்கல. இப்போ சைனா அவங்க வே அபவ் த வெயிட் இப்போ பஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றது ஜியோ பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஏன்னா சைனாவுடைய அந்த சைனா ப்ரொபோஸ்ட் பாலிசி, செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ், GTIன்னு சொல்லக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான இது எல்லாமே இங்கே வேகலை. ஏன்னா சைனா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய லூசராக இருக்காங்க. 20% 25% டிஸ்கவுண்ட்லாம் அவங்க ஆயில் வாங்கிட்டு இருந்தாங்க ஈரான்கிட்ட. இப்போ ஈரானோடைய வீழ்ச்சி சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துருக்கு. இந்தியாவுக்கும் கணிசமான அளவு பாதிப்பு இருக்குது, அதையும் நம்ம மறந்துட முடியாது. ரஷ்யாவுக்கும் இதில் இருக்குது. இப்போது இந்தியா நம்மளோட சிட்டிசன்ஸை மீண்டும் வெளியில் கொண்டு வந்திருக்கோம். இதை நம்ம ஹைலைட் பண்ணி ஆகணும். நம்ம நாடு மட்டுமே இல்லாமல் மாலத்தீவு, இலங்கை, நேபாள் போன்ற நம்மளுடைய நட்பாக இருக்கக்கூடிய நாடுகள் அவங்களோட குடிமகன்களையும் நம்ம வெளியேட்டு வந்திருக்கோம். ஈரான் அந்த மரியாதையை இந்தியாவுக்கு கொடுத்து அவங்க அதுக்குண்டான காரிடரை உருவாக்கி தங்களுடைய ஏர் ஸ்பேஸை ஓப்பன் பண்ணி அங்கேருந்து நம்ம மக்களை திரும்ப அனுப்புனதை பார்த்தோம். ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இப்போது இங்கே உள்ளே இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஷியா நாடுகள் அப்படின்னு சொல்லியிருந்த பல நாடுகள் வீழ்ச்சி அடைஞ்சு இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வலிமையான நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய நாடுனா ஈரான் தான். ஷியாக்களுக்கு எதிராக இந்த பக்கம் சுன்னி பிரிவை சேர்ந்த எல்லா இஸ்லாமிய நாடுகளும் இப்போ ஒன்று சேர்ந்திருக்காங்கன்றது தான் இதோடைய ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ரியாலிட்டி. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய நேரடி தாக்குதல் இது அப்படின்ற போது அமெரிக்கா தன்னுடைய படைய ரிஸ்கே எடுக்கலை. இஸ்ரேலை விட்டு அவங்கள ஈரானை கணிசமான அளவுக்கு அவங்கள வலிமையை இழக்க வச்சு அதன் பிறகு தான் அமெரிக்காவுடைய B2 ரக விமானங்கள் போய் தாக்குதல் நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 17 மிலிட்ரி பேஸ் இப்போ அந்த இடத்துல சுற்றி ஆக்டிவாக இருக்குது. நியாயமாக பார்த்தோம் அப்படின்னா ஈரானால் இந்த போரை ஜெயிக்க முடியவே முடியாது, அதுக்கான வாய்ப்புமே கிடையாது. ஏன்னா இத்தனை வலிமையுள்ள ஒரு படை அங்கே இருக்கும் பொழுது அதை எதிர்த்து ஒரு பெரிய விமானப்படையோ கடற்படையோ ஈரான்கிட்ட கிடையாது. பேலிஸ்டிக் ரக ஏவுகணைகளை மட்டுமே நம்பி அவங்க இயங்கிட்டு இருக்காங்க. அது இஸ்ரேல் மேலே இப்போவும் கடுமையான தாக்குதல்கள் நடத்திட்டு இருக்கு, அதையும் நம்ம மறந்துட முடியாது. பட் ஈரானால் இதில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல அவங்க செட்டில்மெண்ட்டுக்கு வந்தே ஆக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. ஈரானுடைய அணு ஆயுதங்கள் என்ன ஆச்சுன்றது நமக்கு தெரியாது, கன்ஃபார்ம் ரிப்போர்ட் கிடையாது. பட் நிச்சயமாக ஒரு 10 வருடம் அவங்களுடைய உழைப்பெல்லாம் பின்னுக்கு 10லிருந்து 15 வருடம் அவங்க உழைப்பு பின்னு போயிருச்சு அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது அமெரிக்கா. இதனால் வரை இந்த இடத்துல அவங்க பண்ண செலவை இப்போ மீண்டும் மீட்டெடுக்கிறாங்க அப்படின்ற போது ஈரானுடைய எண்ணெய் வளங்கள் அமெரிக்காவுடைய கம்பெனிகளுக்கு கைக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அப்படி தான் அவங்க பணத்தை ரிகவர் பண்ணுவாங்க. ஸோ மீண்டும் ஆயில் மற்றும் டாலர் இதுதான் உலகத்தை இன்னும் கொஞ்ச காலத்துக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் இதுக்கு கவுண்டர் நிறையவே இருக்குது. அது பிரிக்ஸில் வரும்போது நமக்கு பார்க்கலாம்.
இப்போ சைனாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஏதாவது ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு சைனா வந்துருச்சு. ஏன்னா பாகிஸ்தானை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இழந்துட்டு இருக்காங்க அமெரிக்கா கூட. அதே சமயம் மிடில் ஈஸ்டில் அவங்களுக்கு இருந்த ஒரே நாடு ஈரான், அதையும் கம்ப்ளீட்டாக இழந்திருக்காங்க. இப்போ சைனாவுடைய பிரசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் இருக்குது, ரஷ்யாவுடைய பிரசன்ஸ் ஆப்பிரிக்காவில் இருக்குது, பிரான்ஸ் மற்றும் யூகே இந்த நாடுகளுடைய பிரசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் கம்மியாச்சு. ஸோ இந்த போர்க்களம் அப்படியே கம்ப்ளீட்டாக ஆப்பிரிக்காவை நோக்கி கம்ப்ளீட்டாக மூவ் ஆகும். வெயிட் பண்ணி பாருங்கள். ஆப்பிரிக்காவில் பல யுத்தங்கள், சிறு சிறு யுத்தங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது வந்துடும். அதன் பிறகு இது அடுத்தது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இதில் இருக்கிறதுலையே ஒரு இவ்வளோ பெரிய புயலில் ஒரு அமைதியாக ஒரு நாடு இருக்குது அப்படின்னா இந்தியா தான். நம்மளுடைய ஒரு ஆட்சியாளர்களுக்கும் கட்சி பாகுபாடின்றி நம்ம மிகப்பெரிய நன்றியை செலுத்தணும். நம்மளுடைய இராணுவம் இத்தனை வருட காலம் இந்த நாட்டை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றுறதுக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட்டை கொடுக்குறோம். நம்ம மக்களாகிய எல்லாருக்குமே ஒரு சல்யூட் இருக்குது. ஏன்னா உலகத்திலே இன்னைக்கு ஒரு சேஃபாக நம்ம எல்லாம் இருக்கிறோம் அப்படின்னா அது இந்தியாவில் மட்டும்தான். இந்த நாட்டில் பிறந்ததுக்கே நமக்கு வந்து ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கணும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா செதறுது, அப்படியே செதறு தேங்க மாதிரி செதறிட்டு இருக்காங்க. இப்போ அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்டெப்பு சைனா மற்றும் ரஷ்யா எந்த அளவுக்கு ஈரானை காப்பாற்ற முடியும், சிரியாவை அவங்களால காப்பாற்ற முடியல, நம்ம கிளியராக பார்த்தோம். அசாத் இப்போ ஈரானில் இதில் ரஷ்யாவில் இருக்காப்புல. ஸோ இந்த ரெஜிம் கீழே வெல்றது நிச்சயமாக இது ஒரு நல்ல செய்தி கிடையாது. ஏன்னா அந்த இரு செக்டர் ஆஃப் இஸ்லாம் அதை பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு அந்த பேலன்ஸ் போச்சு அப்படின்ற போது இந்த நாடுகள் உலகத்தை ஆள்றதுக்கு இதை அதிகமாக பயன்படுத்துவாங்க. அடுத்தது ஈரானோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு டீட்டெயில் காலனியோட மீண்டும் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.